வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளிக்காக ஸ்பெஷலா ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் அல்வா குயிக்கா குக்கர்ல 10 நிமிஷத்துல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் ரெசிபீஸை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. கேரட் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கேரட்டை தோலை சீவி நல்லா க்ளீன் பண்ணிட்டு கேரட் துருவுற கட்டையில் இந்த மாதிரி துருவுன கேரட் 1 கப், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப், 1/4 கப் சர்க்கரை, 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் மில்க் மெய்டு, பொடியாக கட் பண்ண பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம கேரட் அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் நெய் நல்லா சூடானோன்னா நம்ம துருவி வச்சிருக்க 1 கப் கேரட்டை இதில் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இந்த அல்வாவுக்கு நம்ம 2 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கேரட்டை நெய்யில் வதக்கி பண்ணணுன்னா அல்வாவில் நெய்யோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்வாவோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அல்வாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் துருவுன கேரட்டுக்கு 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் சர்க்கரை. இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் பாலை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பால் நல்லா ஒரு கொதி வந்தோன்னே குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். கேரட்டை மட்டும் துருவி எடுத்துட்டோம்னா 10 நிமிஷத்துல இந்த அல்வாவை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, கேரட் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே கரண்டியால நம்ம லைட்டா மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா கேரட் அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதில் இருக்க கொஞ்சம் பாலை நல்லா சுண்ட விட்டுறணும். இப்போ பாருங்க, பால் நல்லா சுண்டிருச்சு. இதில் 1/4 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சர்க்கரை சேர்த்தோனையே அல்வா இந்த மாதிரி நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் அப்படியே சுண்ட விடணும். இப்போ பாருங்க, இந்த அல்வா நல்லா திக்கா ஆயிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நார்மலாக நம்ம அல்வா பண்ணோன்னா சர்க்கரையும் நெய்யும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கேரட் அல்வாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக 2 ஸ்பூன் நெய்யும் குறைவான சர்க்கரையும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கடைசியாக இந்த அல்வாவோட 1 ஸ்பூன் மில்க் மெய்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மில்க் மெய்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா கேரட் அல்வாவோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட மில்க் மெய்டு இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் நெய்யில் ரொம்ப சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இந்த அல்வாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை அவாய்ட் பண்ணுற நம்ம குட்டீஸுங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கேரட் அல்வா செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக எல்லாரும் இந்த தீபாவளிக்கு கேரட் அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.